எல்லாருக்கும் வணக்கம். Hello, everyone. CLF என்கிற பெயரில் கூடி வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். I am so thankful that under the name of CLF we can gather and share in the Word. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விலையேறப்பெற்ற அன்பை தேவன் நமக்குள் செலுத்த விரும்புகிறார். God wants to bestow the precious love that is in His heart into our heart. நாம் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை சேர்ந்து தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது As we are here, if we could know the heart of God and reach to the heart of God, and if the heart of God could be relayed into our heart, அது யாராக இருந்தாலும் நீங்கள் இப்போது வாழ்கிற வாழ்க்கைக்கு மிகவும் வேறுபட்ட வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றி அருள்வார். then no matter who you are, God will make for you a life completely different from the one that you have lived until now. இன்றைக்கு ரோமர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Tonight we'll read from the words in Romans chapter 3. 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். We'll read from verse 19. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19லிருந்து 31ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். We'll read from Romans chapter 3 verses 19 through 31. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Now we know that what things soever the law saith, it saith to them who are under the law, that every mouth may be stopped, and all the world may become guilty before God. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. By the deeds of the law there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. The righteousness of God without the law is manifested, being witnessed by the law and the prophets. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. Even the righteousness of God, which is by faith of Jesus Christ unto all and upon all them that believe, for there is no difference. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி For all have sinned and come short of the glory of God. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் God hath set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remission of sins that are past through the forbearance of God. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். To declare, I say, at this time his righteousness, that he might be just and the justifier of him which believeth in Jesus. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. Boasting then, it is excluded by what law? Of works? Nay, but by the law of faith. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். Therefore we conclude that a man is justified by faith without the deeds of the law. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். Is he the God of the Jews only? Is he not also of the Gentiles? Yes, of the Gentiles also. 29ஆம் வசனம் வரை வாசித்திருக்கிறோம். Okay, we read to verse 29. ஒரு நாள் நான் கென்யா நைரோபி நகரத்தில் இருந்தேன். Once I was in Nairobi, Kenya, ஒரு கருத்தரங்கிற்கு இடையே இருந்தேன். in the middle of a conference. மலாவியின் ஜனாதிபதி என்னை வரவேற்றார். And then the president of Malawi invited me. நான் மலாவி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று வேறொரு ஐக்கியத்திற்கு சென்றிருந்தேன். And I got to go to the presidential palace of Malawi, and I went to another meeting. கென்யாவிலிருந்து மலாவி செல்வதற்கு ஒரு சாதாரண விமானத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும். To get from Kenya to Malawi on a regular passenger jet plane, it takes 4 hours and 20 minutes. நான் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தாலும் நான் காலை நேரத்தில் கென்யாவிலிருந்து மலாவிக்கு சென்று மறுபடியும் கென்யாவிற்கு மாலை நேரத்தில் வருவது சாத்தியம் இல்லாமல் இருந்தது. No matter how much I calculated, there was no way I could leave in the morning from Kenya and then come back into Kenya by night for the evening service. ஒரு சகோதரர் கூறினார், So one of the brothers said, ஒரு தனிப்பட்ட விமானத்தில் போனால் 2 மணி நேரத்தில் போய்விடலாம். if we charter a flight, we can get there in 2 hours and 20 minutes. என்னால் நம்ப முடியவில்லை. I couldn't believe that.
எந்த அளவுக்கு வேகமாக போனாலும் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் எப்படி 2 மணி நேரத்திற்குள்ளாக போக முடியும்? No matter how fast it is, regularly it takes 4 hours 20 minutes. How could we get there in 2 hours and 20 minutes? ஏறக்குறைய நேரம் பாதியாகி விடுகிறது. எவ்வாறு நம்மால் போக முடியும்? It's almost half the time. How could you get there that fast? அந்த விமானத்தை நாங்கள் பதிவு செய்தோம். So we reserved that plane. காலையில் சென்றேன். We went there in the morning. விமானத்தில் உட்கார்ந்தேன். And we got on the plane. அது ஒரு தனிப்பட்ட விமானம் என்பதால் நம்முடைய மக்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். Our people on the plane. வழக்கமாக ஒரு விமானம் 20,000 அடி உயரத்திற்கு மேலாக பறக்கும். And usually the airplane flies at about 20,000 meters elevation. நான் விமானிகளின் அறையில் இல்லாததால் விமானம் எவ்வளவு உயரத்திற்கு பறக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. I didn't look at the cockpit, so I didn't see the gauge to see how high we were actually. ஆனால் மற்ற விமானங்களை விட நாங்கள் 2 மடங்கு மேலாக இருந்தோம். I think we were maybe twice higher than other planes. அந்த ஏர்லைன் கூறினார்கள், The airline said, எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு காற்றழுத்தம் இருக்காது. they say the higher the altitude, there is less air resistance. விமானம் இன்னும் வேகமாக பறக்கலாம். So the plane can travel much faster. இன்னும் மேலே போனால், And if you go even higher, எதிர்காலத்தில் இன்னும் மேலே பறந்தால் கொரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு 3 மணி நேரத்தில் போகலாம் என்று கூறினார்கள். future, if you go even higher from Korea to US, you can get there in 3 hours. ஒரு ஏவுகணையின் வேகத்திற்கு போவதை போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. Makes me think that you'd be traveling at a speed of like a missile. ஆனால் எப்படியோ நாங்கள் அந்த விமானத்தில் சென்றோம். Anyways, we got on that plane. வழக்கமாக விமானத்தில் ஏதாவது அசைவுகள் இருக்கும். And usually on a plane there is some shakiness, some turbulence. ஆனால் அந்த விமானம் மிக நேர்த்தியாக இருந்தது. அது போகிறதா என்று தெரியவில்லை. But the airplane, it felt so steady, you couldn't even tell if it was moving. ஏனென்றால் காற்றழுத்தம் குறைவாகவே இருந்தது. Because there was little air resistance. ஏனென்றால் எந்த அளவுக்கு உயரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு காற்றழுத்தம் குறைவாக இருக்கும். Because the higher you go, the lower the air pressure. காற்றழுத்தம் குறைவாக இருப்பதால் And there's less air resistance. அந்த விமானம் மிக வேகமாக போகும் என்று கூறுவார்கள். And they say that's why the airplane can travel very fast. அதன் பிறகு ஜனாதிபதியை சந்தித்தோம். At that time we went and met the president. சில அமைச்சர்களை சந்தித்தோம். We had a meeting with the minister. பல ஐக்கியங்களுக்கு பிறகு We had plenty of meetings. மாலை ஆராதனைக்கு நைரோபி நகரத்திற்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தோம். And returned in time for the evening to have service in Nairobi. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது Everyone, as we live spiritual life, எந்த அளவுக்கு பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனிடத்திற்கு போவதற்கு எதிர்ப்புறமான அழுத்தம் நமக்கு இருக்கும். the more sins you have, the more pressure it puts you against you to go out to God. தேவனுக்கு முன்பாக செல்வதற்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்காது. Feel unfree to come before God. ஆனால் எப்படி இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையானால், However, if you become freed from all the sins in your heart, உங்களுடைய பாவம் வெண்பனியை போல கழுவப்பட்டிருந்தால், and if your sins become washed as white as snow, தேவனுடைய இருதயம் இருக்கிற வண்ணமாக உங்களுடைய இருதயத்தில் நுழையும். then the heart of God, exactly as it is, will enter into your heart. அதன் பிறகு என்ன ஆகிறது? உங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாகிறது. Then what happens? Your heart and the heart of God becomes the same. வேதம் மிக கஷ்டமாகவும் குழப்பமாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. ஏனென்றால் Bible is difficult and complicated and tiring because வேதாகமம் மிக சௌரியமாகவும் ஆழ்ந்த விதத்திலும் அருமையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. the Bible is so peaceful, has depth, it's sweet, it is tasty. இன்றைக்கு நான் ரோமர் புத்தகத்திலிருந்து வசனங்களை வாசித்தேன். Tonight I read the words in the book of Romans. இந்த வார்த்தைகளை நான் விசுவாசித்து அனுபவித்து என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். I believed these words, experienced it, and accepted them into my heart. பலமுறை இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். And I want to often express these words to you. இந்த வார்த்தைகளை இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் விசுவாசித்தால், Accept these words exactly as they are. உங்களுடைய இருதயத்திலும் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். That in your heart amazing things will happen. இன்று இரவு அதை குறித்து பேச விரும்புகிறேன். Tonight that is what I want to talk about. இன்று இரவு மிக தெளிவான காரியத்தை பேச விரும்புகிறேன். It's clear what we're going to talk about. ஆனால் நன்றாக சொல்ல முடியாததால் But I'm not able to. நான் வேறு சில கதைகளையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். And so I'm talking about this and that first. ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் But according to the words we read tonight in Romans chapter 3. 19ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? What does it say in verse 19? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Now we know that what things soever the law saith, it saith to them who are under the law. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கும் உட்படாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between those under the law and those above the law? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் ஆளப்படுகிறவர்கள்.
Those under the law are people who are ruled by the law. நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாதவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் எந்த தாக்கத்தையும் பெறாமல் வாழ்கிறார்கள். And people above the law are people who live without any influence from the law. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Now we know that what things soever the law saith, it saith to them who are under the law. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். I want to ask you a question. திருடாதிருப்பாயாக. Do not steal. அந்த நியாயப்பிரமாணம் முதலாவது வந்ததா இல்லை திருடுதல் முதலாவது வந்ததா? Was the law made first or was the theft first? திருடுதல் முதலாவது வந்தது, சரிதானே? Theft was first, right? யாரும் திருடவில்லை என்றால் திருடாதிருப்பாயாக என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. Nobody committed theft, you wouldn't say do not steal. சரிதானே? Is that right? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Thou shalt not commit adultery. எது முதலாவது வந்தது, நியாயப்பிரமாணமா அல்லது விபச்சாரமா? Which is first, the adultery or the law that says thou shalt not commit adultery? விபச்சாரம் முதலாவது வந்தது. Adultery was first, சரிதானே? right? பொய் கூறாதிருப்பாயாக. Thou shalt not lie. ஏன் இந்த நியாயப்பிரமாணம் வந்தது? Why was this law made? மக்கள் பொய் கூறியதால் பொய் கூறாதிருப்பாயாக என்ற பிரமாணம் வந்தது. Because people have lied, the law was made, thou shalt not lie. யாரும் பொய் கூறவே இல்லை என்றால் Nobody ever lied, பொய் கூறாதிருப்பாயாக என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை. thou shalt not lie. பொய் கூறாதே. Don't lie. நான் எப்போது பொய் கூறினேன்? When did I lie? பொய் கூறாதே என்று கூறினால் If you say thou shalt not lie, அவர்கள் பொய் கூறியிருக்கிறார்கள். it means they have already lied. சரிதானே? Is that right? சரிதானே? Is that right? பொய் கூறாதே என்றால் பொய் கூறியிருக்கிறார்கள். Thou shalt not lie, it means they have already lied. விபச்சாரம் செய்யாதே என்றால் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். Thou shalt not commit adultery, it means they have already committed adultery. திருடாதே என்றால் ஏற்கனவே திருடி இருக்கிறார்கள். Thou shalt not steal, it means they've already stolen. அது சரிதானே? Is that right? அப்படியானால் If so, இதை குறித்து பேசுவோம். let's talk about this. தேவன் திருடாதிருப்பாயாக என்று கூறின பொழுது When God said, thou shalt not steal, எதற்காக கூறினார்? why did he say that? ஏனென்றால் மனிதன் ஏற்கனவே திருடி இருந்தான். Because man has already stolen. சரிதானே? Is that right? சரிதானே? That's right. ஏற்கனவே திருடி இருக்கிறார்கள். They have already stolen. அந்த நேரத்திலிருந்து திருடவில்லை என்றால் So if they don't steal from that point on, அது அவர்களை சுத்தமாக்குமா? does that make them clean? இல்லை. No. அவர்கள் ஏற்கனவே திருடி இருக்கிறார்கள். ஏற்கனவே Already stolen already. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? What does it mean? What things soever the law saith, it saith to them who are under the law. விபச்சாரம் செய்ததால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. Because they have committed adultery, that's why it says thou shalt not commit adultery. அவர்கள் பொய் கூறியதால் பொய் கூறாதே என்று கூறப்பட்டது. Because they have lied, it says thou shalt not lie. அவர்கள் திருடியதால் திருடாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. They have stolen, it says thou shalt not steal. ஆகையால் எப்போது நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாதே, பொய் கூறாதே, திருடாதே, கொலை செய்யாதே என்று கூறப்பட்டது? So when the law says thou shalt not commit adultery, thou shalt not steal, thou shalt not murder, thou shalt not lie, நாம் ஏற்கனவே விபச்சாரம் செய்ததால், திருடினதனால், கொலை செய்ததால், பொய் கூறினதனால் அவ்வாறு கூறப்பட்டது. because we have already committed adultery, we have already stolen, we have already lied, that's why they made those laws. மறுபடியும் கூற வேண்டும் என்றால் பாவம் முதலாவது வந்ததா இல்லை நியாயப்பிரமாணம் முதலாவது வந்ததா? In other words, which one came first, the sin or the law? பாவம் முதலாவது வந்தது. Sin was first. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கூறுவது விபச்சாரம் செய்ததால் தான் கூறப்பட்டது. Therefore, when it says thou shalt not commit adultery, it means they have already committed adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கேட்டு விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று யோசித்தால் அது உங்களை சுத்தமாக்காது. So when it says thou shalt not commit adultery and then you didn't commit adultery, that does not make you clean. திருடாதிருப்பாயாக என்று கேட்டவுடன் திருட மாட்டேன் என்று கூறினால் அது உங்களை சுத்தமாக்காது. Shall not steal, so from then on you didn't steal, that doesn't make you clean. பொய் கூறாதே என்று கேட்கும்போது நான் பொய் கூற மாட்டேன் என்று கூறுவதால் இல்லை, நான் ஏற்கனவே பொய் கூறினதனால் பொய் கூறாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. Thou shalt not lie, and then you didn't lie, that doesn't make you clean. You have already lied, that's why it says thou shalt not. ஆதலால் தான் பொய் கூறாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. And so it says thou shalt not lie. அதன் பின் நீங்கள் பொய் கூறாமல் இருந்தால் You don't lie from then on. அது உங்களை நல்ல மனிதராக மாற்றுமா? Make you into a good man? இல்லை, No. நீங்கள் இன்னும் ஒரு பாவியாக தான் இருப்பீர்கள். You are still a sinner. ஆதலால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் Therefore, what things soever the law saith, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது. it saith to them who are under the law.
இதற்கு என்ன அர்த்தம்? What does this mean? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பிரமாணம் கூறும் பொழுது Law says thou shalt not commit ஏற்கனவே விபச்சாரம் செய்தீர்கள், அதனால்தான். You've already committed adultery. பொய் கூறாதே என்று கூறினால் When it says thou shalt not lie, ஏற்கனவே பொய் கூறியிருக்கிறீர்கள். because you have already lied. அந்த நேரத்திலிருந்து நீங்கள் பொய் கூறாமல் இருக்க விரும்பினாலும் Even though you do not lie from that point on, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. I mean you will be blessed. 3 அதிகாரம் 19 வசனத்தில் In chapter 3 verse 9, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். now we know that what things soever the law saith, it saith to them who are under the law. விபச்சாரம் செய்யாதே என்று கூறுவது விபச்சாரம் செய்ததால் தான் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. Thou shalt not commit adultery, because you have already committed adultery. That's why that. ஏற்கனவே திருடியதால் திருடாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. Thou shalt not steal. You have already committed theft. That's why it says thou shalt not. ஏற்கனவே பொய் கூறியதால் பொய் கூறாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. Thou shalt not lie, because they have already lied. It says thou shalt not. அந்த நேரத்திலிருந்து பொய் கூற மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று கூறினால் சுத்தமாவீர்கள் என்று அர்த்தம் இல்லை. Therefore, from then on, you don't lie, you don't steal, you don't commit adultery. Does that make you clean? அப்படி அல்ல. Not so. ஆதலால் Therefore, நியாயப்பிரமாணம் நமக்கு தரப்பட்டதன் காரணம் what the law gave us was பாவத்தின் அறிவை அறிவதற்காக தரப்பட்டது. the law was given to us for the knowledge of sin. மக்கள் நியாயப்பிரமாணத்தை நன்றாக கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறார்கள். People think that if they keep the law very well, that they will be blessed. அப்படி அல்ல. Not so. அப்படி முடியாது. It is not so. தென்கொரிய தேசத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பாக ஊரடங்கு சட்டம் இருந்தது. In Korea, a long time ago, they had the curfew law. கொரிய உள்நாட்டு போர் முடிந்ததும் இரவு நேரங்களில் உளவாளிகள் படகு மூலமாக கொரியாவுக்குள் வருவார்கள். Right after the Korean War, during the nighttime, the spies would get on the boats and they would enter Korea. ஆதலால் நள்ளிரவுக்கு பிறகு So after the midnight, ஊரடங்கு சட்டம் இருந்தது, நீங்கள் வெளியே போக முடியாது. you could not go out. நள்ளிரவுக்கு பிறகு நீங்கள் வெளியே சென்றால் போலீசார் உங்களை கைது செய்வார்கள். If you're outside moving around after midnight, the police would arrest you and take you to jail. ஆனால் கொரியாவின் சுங்சோங் புக்தோய் என்ற மாகாணத்தில் But in the Chungcheongbukdo province of Korea, அங்கு மாத்திரம் ஊரடங்கு சட்டம் இல்லை. they did not have the curfew law. ஏனென்றால் கொரியாவின் ஒவ்வொரு மாகாணமும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கும். Because every province in Korea has a shore against the ocean, ஆனால் சுங்சோங் புக்தோ பகுதி but the Chungcheongbukdo கடற்கரைக்கு அருகாமையில் இல்லை. was landlocked. அருகில் கடல் இல்லாத காரணத்தினால் No oceans. அவர்களுக்கு ஊரடங்கு சட்டம் இல்லை. Therefore, they did not have the curfew law. அதன் பிறகு கொரியா இன்னும் வளர்ந்தது. Afterwards, Korea became more developed. ஊரடங்கு சட்டத்திலிருந்து விடுபட்டது. They got rid of the curfew law. ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். Let me take an example. நான் சுங்சோங் நம்தோங் என்ற மாகாணத்தின் எல்லையில் இருக்கிறேன். I'm a person who lives in the Chungcheongnam-do province at the border. ஏறக்குறைய நள்ளிரவாகிவிட்டது, நான் வெளியே செல்கிறேன், போலீசார் பிடித்து விட்டார்கள். Almost midnight, and then I'm moving around, and the police is chasing me after midnight. ஆனால் சுங்சோங் புக்தோவுக்கு நான் சென்றால் And if I step into Chungcheongbukdo province, அங்கு ஊரடங்கு சட்டமே இல்லை. there is no law, no curfew law after midnight. விளங்குகிறதா? Do you understand? விளங்குகிறதா? Understand? சுங்சோங் நம்தோங் பகுதியில் ஊரடங்கு சட்டம் இருக்கிறது. In Chungcheongnam-do province, there is the curfew law. ஆனால் சுங்சோங் புக்தோவில் அது இல்லை. Chungcheongbukdo province, there is no curfew. நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்றால் So the fact that there is the law நாம் ஏற்கனவே பாவம் செய்திருக்கிறோம். means because we have already sinned. நாம் எவ்வளவு நல்லது செய்தாலும் No matter how well you do, நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. we cannot get rid of our sins. இன்னும் கொஞ்சம் வேதத்தை வாசிக்கலாம். So let's read the scriptures a little bit more. 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். Let's look at verse 20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. நாம் பொய் கூறியதால் பொய் கூறாதே என்றும், விபச்சாரம் செய்ததால் விபச்சாரம் செய்யாதே என்றும், திருடியதால் திருடாதே என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாவம் செய்ததால் தான் நியாயப்பிரமாணம் தரப்பட்டது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற காரணத்தினால் நம்மால் பாவி என்பதை காண முடிகிறது. Because we have lied, it says thou shalt not lie. Because we have committed theft, it says thou shalt not steal. Because we have committed adultery, that's why it says you shall not commit adultery. Because we have already sinned, those sins were given, we are already under the law and sin. இங்கு கூறப்பட்டிருக்கிறது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Therefore it says, now we know that what things soever it saith to them who are under the law, that every mouth may be stopped and all the world may become guilty before God. 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, Then in verse 20, what does it say? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை.
Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified in his sight, for by the law is the knowledge of sin. தேவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கூறியிருந்தாலும், Everyone, God said that if you keep the law, that you'll be blessed. யாரும் சரியாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காததால், Because there is nobody who kept the law perfectly. அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததன் அர்த்தம், And so he gave the law. What that means is, நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதற்காக தரப்படவில்லை. he did not give us the law so that we will not commit sin. ஆனால் வேதம் கூறுகிறது நியாயப்பிரமாணம் நமக்கு தரப்பட்டதால் நாம் பாவிகள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். But the Bible tells us that the law was given to us so that we may know that we are sinners. நாம் சபைக்கு போகும்போது, Everyone, as you go to church, 10 கட்டளை பின்பற்ற வேண்டும், we follow the 10 என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், உனக்காக சொரூபங்களை உண்டாக்காதிருப்பாயாக, make idol. தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக, You shall not take the Lord thy God. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, You shall remember the Sabbath. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, Honor thy parent. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, Thou shalt not, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. shall not covet. இந்த 10 கட்டளைகள் இருக்கிறது. There are these 10 laws. இவைகளை நன்றாக கடைபிடித்தால் பரலோகத்துக்கு போக முடியுமா? If you keep these well, can you go to heaven? இல்லை. No. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. By the deeds of the law, there is not even one flesh who will be justified in his sight. எப்படியோ இன்று பல சபைகள் தவறாக கற்றுக் கொடுக்கிறார்கள். However, so many churches today are teaching wrong. தேவனுடைய வார்த்தையின்படி நியாயப்பிரமாணத்தை நன்றாக கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறார்கள். They say that according to the word of God, if you keep the law very well, you will be blessed. ஆம், வேதம் அதை கூறுகிறது. The Bible says that. அதை கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றும் கூறுகிறது. It says if you keep them all, you will be blessed. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஏற்கனவே நாம் மீறி இருக்கிறோம். But the problem is we have already broken the law. இப்போதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு அருமையாக கடைபிடித்தாலும், No matter how well we keep it from now on, நம்மால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. we cannot be blessed by keeping the law. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Why? Because there shall be no flesh justified in his sight by the deeds of the law. 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். Let us look at verse 20. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified. நாம் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தாலும் அதன் மூலமாக நம்மால் சுத்தமாகவே முடியாது. No matter how well we keep the law, through that we cannot be made clean. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது என்ன உணர்வோம்? And as you try to keep the law, what do you begin to feel? என்னால் முடியவில்லை, I am unable. நான் ஒரு பாவி. I'm a sinner. நீங்கள் பாவி என்பதை உணர்த்துவதற்காக நியாயப்பிரமாணம் நமக்கு தரப்பட்டது. To have you realize that you're a sinner, the law was given to us. அதைதான் வேதம் கூறுகிறது இல்லையா? That's what the Bible says, right? ஆனால் பல மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தவறாக வாழ்கிறார்கள். People live their spiritual life the wrong way. நியாயப்பிரமாணத்தை நன்றாக கடைபிடித்தால் If I keep the law well, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், I'll be blessed, பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும், and I'll get forgiven, சுத்தமாக முடியும் என்று மக்கள் யோசிக்கிறார்கள். and become clean. That's what people think. அப்படி அல்ல. Not so. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். Already we're under the law. நாம் சபிக்கப்படவே வேண்டும். We must be. ஆதலால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified in his sight. அதற்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, And then the next verse, 21ஆம் வசனத்தில், in verse 21, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. here, not of the law, நீங்கள் நீதிமான் ஆவதற்கான இன்னொரு வழி வருகிறது. there is a way that has come that can make you righteous. 21ஆம் வசனம் என்ன கூறுகிறது? What verse 21 is saying is, நியாயப்பிரமாணத்திற்கு சம்மதமில்லாத ஒரு வழி, and now having nothing to do with the law, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. now the righteousness of God having nothing to do with the law is. ஆதலால் தேவன் நமக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார்? Therefore, what நியாயப்பிரமாணத்தை நமக்கு தந்ததன் நோக்கம், the purpose of giving us the law, நாம் அதை அருமையாக கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை. it was not so that we'll keep the law very well to be blessed. அனைத்தையும் கடைபிடித்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். Yes, if you keep them all, you can be blessed. ஆனால் ஒருவராலும் அதை கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட முடியாததால், But because there is not even one person who kept every single law perfectly, நாம் அனைவரும் பாவிகள் என்பதால், already sinned. எந்த அளவுக்கு இப்போதிலிருந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சித்தாலும், Therefore, no matter how well you try to keep the law from now on, ஏற்கனவே பாவம் செய்திருக்கிறோம்.
Already we have sinned. ஆதலால் அதனால் ஒன்றும் ஆகாது. That will not do. நான் பாவம் செய்திருந்தாலும் Even though I have sinned, இப்போதிலிருந்து நல்லவனாக இருந்தால் இதற்கு முன்பாக செய்த பாவத்தை சரி செய்ய முடியுமா? does that undo the sins you have committed until now? நிச்சயமாக இல்லை. Absolutely not. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. Therefore, by the deeds of the law, there shall no flesh be justified in his sight. நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு வருகிறது. For by the law is the knowledge of sin. 21ஆம் வசனத்தில் Now in verse 21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. But now the righteousness of God without the law is manifest. இங்கு நீதிமான் ஆவதற்கான ஒரு வழி வருகிறது. Here there is a path to become righteous. சரிதானே? Right? ஆனால் நீதிமான் ஆவதற்கான இந்த வழி But this path to become righteous, நியாயப்பிரமாணத்திற்கும் இதற்கும் சம்மதம் இருக்கிறதா இல்லையா? does it have to do with the law or not? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நீதிமான் ஆவதற்கான ஒரு வழி வருகிறது. There's the path to become righteous without having to do with keeping the law or அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. being witnessed by the law and the prophets. 22ஆம் வசனம், Verse 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. The righteousness of God which is by faith of Jesus Christ unto all and upon all them that believe. நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினதினால் Because we have broken the law. நாம் எந்த அளவுக்கு நன்றாக கடைபிடித்தாலும் No matter how well we keep the law, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாகவே முடியாது. through the law we cannot become righteous. ஆதலால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அல்லாமல் Therefore, not through the law, நாம் நீதிமான் ஆவதற்கான வழியை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். God made a way for us to become righteous. இயேசுவினுடைய சிலுவையின் மூலமாக நீதிமான் ஆவதற்கான வழி ஏற்படுத்தப்பட்டது. The way to become righteous through the cross of Jesus was made. ஆனால் இதை தெரியாத மக்கள், But the people who don't know this, இன்னும் பலர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சுத்தமாவதற்கு முயற்சிக்கிறார்கள். still there are people who are trying to become clean by keeping the law. இன்றைக்கு நாம் வாசித்த வசனங்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான் ஆகவே முடியாது என்று கூறுகிறது. The words that we read tonight, it tells us that by keeping the law, இயேசுவினுடைய இரத்தத்தை தவிர்த்து நீதிமான் ஆவதற்கு வேற எந்த வழியும் இல்லை. other than the blood of Jesus Christ who was crucified for you, there is no other way to become righteous. இப்போது ஒரு விஷயத்தை கூறுகிறேன். Now let me tell you one thing. எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார். There's this one person I knew very well, அவர் இப்போது ஒரு போதகர். and he's a pastor now. அவர் இளம் நபராக இருந்தபோது அவருக்கு கால்பந்து மிகவும் பிடித்திருந்தது. And when he was young, he loved soccer. ஒரு பந்து மாத்திரம் இருந்தால் அதை உதைத்துக் கொண்டு முழு நாளும் சாக்கர் விளையாடிக் கொண்டே இருப்பார். If he had a ball, he'd kick it around all day long and play soccer all day long. அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, And he had a wish தேசிய கால்பந்து வீரர் ஆவதற்கு. to become the national team athlete, தேசிய கால்பந்து வீரர் national team soccer player, உலக கோப்பைக்காக போட்டியிட வேண்டும். and then competing in the World Cup. அவர் தும் என்று பந்தை உதைத்தார். And then boom, he'd kick the ball. அவர் உதைத்த பந்து நேரடியாக வலைகளுக்குள் செல்கிறது. And the ball that he shot would go swoosh into the net of the goal. அது தொலைக்காட்சியில் வரும். அதை குறித்து இவர் மிகவும் பெருமிதம் கொண்டார். It would make him so good. அவருடைய ஆசையெல்லாம், நான் தேசிய கால்பந்து அணியில் விளையாட வேண்டும், நான் உலக கோப்பை போட்டியில் பங்கேற்க வேண்டும், அந்த நேரத்தில் நான் அப்படியே தும் என்று அடிக்கும் பந்து வலைகளுக்குள் சென்று அது அப்படியே தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு பல மக்கள் கண்டுகளிக்க வேண்டும். ஓ, எவ்வளவு அருமையாக இருக்கும். His wish was to be on the national team, and he'd be at the World Cup, and he'd kick the ball, and swoosh, it would hit the net of the goal, and the people would be on TV. That was his wish. அவரிடத்தில் எந்த அளவுக்கு பந்து இருக்கிறதோ, And him, as long as he has a ball, ஒரு வருஷம், 10 வருஷம், 100 வருஷம் கூட தானாகவே நேரத்தை செலவழிப்பார். he could have a good time for a year, 10 years, 100 years all by himself. இன்னும் அதிகமாக கால்பந்தை கற்றுக்கொள்வதற்காக கால்பந்து அகாடமிக்கு சென்றார். Soccer, he entered soccer academy. கஷ்டப்பட்டு பயிற்சி செய்து அதை கற்றுக்கொண்டார். He practiced hard and he learned. ஒரு நாள் அவர் மிகவும் அதிகமாக பயிற்சி செய்து விட்டேனோ, And one day he felt, did I practice? அவருடைய உடம்பு மிக அசதியாக இருந்தது. His body was not feeling so good. அதிகமாக செய்து விட்டேன் போலும். I think I overdid it. கொஞ்சம் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்று யோசித்தார். But if he took a few days off, he'd get better. ஆனால் உடல்நிலை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. It got worse and worse. ஐயோ, என்ன ஆயிற்று? What's going on? அவர் சிகிச்சை பெற்றார். And he got examined. அவருக்கு டிபி நோய் இருக்கிறது என்று கூறிவிட்டார்கள். And they said he had tuberculosis. இன்றைய காலத்தில் டிபி நோயாளிகள் பல பேர் கொரியாவில் உண்டு. Nowadays in Korea, there aren't many tuberculosis patients இந்த காலத்தில் மருத்துவம் அருமையாக வளர்ந்து விட்டது. because the medication is really good now. நீங்கள் மருந்தை எடுத்துக்கொண்டால் As long as you take the medicine, சீக்கிரமாகவே நீங்கள் குணப்படுவீர்கள். very quickly your body gets better and you. ஆனால் அந்த காலத்தில் டிபி நோய்க்கு மருந்து இல்லை. But back then, they didn't have good medication for tuberculosis, குறிப்பாக டிபி நோய் என்பது especially tuberculosis. நோயாளி மூச்சு விடும் பொழுது When the patient breathes,
அவர் மூச்சு காற்றை வெளியே விடும்போது மற்றவர்களும் அதை சுவாசிக்கலாம். The person could exhale it through his breath and it'll be in the air and somebody else can inhale it. ஒரு நபர் டிபி நோயை பெற்றிருந்தால் So if a person gets tuberculosis, அவருடைய குடும்பத்தினரும் இயல்பாகவே அந்த நோயை பெற்றுக்கொள்வார்கள். that person's family would naturally also get tuberculosis. இவருக்கு இப்போது டிபி நோய் இருப்பதால் So now, because this person now has tuberculosis, அவரால் அந்த பள்ளியில் இருக்க முடியவில்லை. no longer stay at that school, அவர் வீட்டிற்கு வந்து விட்டார். and he returned home. அது இலையுதிர் காலம். It was during the fall. அவர் வீட்டிற்கு வந்தார். குடும்பம் அனைவருக்கும் தெரியும், ஆனால் எதுவும் கூறவில்லை. And he came home and the whole family knows what's going on, so they didn't say anything to him. கொஞ்சம் நாள் அவருடைய வீட்டில் இருந்தார். And he stayed a few days in his home. ஆனால் ஒரு நாள் காலை வேளையில் But one day in the morning, அவருடைய தகப்பனார் ஏற்கனவே மரித்து போனார். his father had already passed away. அவருடைய தாயார் இருந்தார்கள். It was only his mother, அவருடைய அண்ணன், his older brother, அவருடைய அண்ணி, his sister-in-law, அண்ணனின் குழந்தைகள். and 2 nephews. அந்த குடும்பத்தோடு இவர் வாழ்ந்தார். And it was that family that he was living with. காலை வேளையில் அண்ணனும் அம்மாவும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். But in the morning, the older brother and his mother were talking about something in the house. அம்மா திடீரென்று குமுறி அழ ஆரம்பித்தார்கள். The mother began to weep and wail. என்ன ஆயிற்று? What's wrong? அவர் கொஞ்சம் அருகில் சென்றார். And then he went close to them. அண்ணன் பேசினார். And then the older brother spoke. உட்கார்ப்பா தம்பி. Little brother, have a seat. சரிங்க அண்ணா. Yes, older brother. ஒரு அண்ணனாக இதை உன்னிடத்தில் கூற முடியாது. I know as your big brother, I should not be saying this to you. ஆனால் நான் கூறியே ஆக வேண்டும். But I need to say this to you. நாம் இருவர் மாத்திரம் இந்த வீட்டில் இருந்தால் பரவாயில்லை. If it's just the 2 of us living in this home, it's not a problem. ஆனால் இந்த வீட்டில் என்னுடைய 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். But in this home, your young nephews live here too. நீ இங்கு இருந்தால் நிச்சயமாக என் குழந்தைகள் டிவி நோயை பெற்றுவிடும். If you stay here, surely my young kids will get tuberculosis. நான் மாத்திரம் இருந்தால் If it's just me, நான் இதை உன்னிடத்தில் கூற மாட்டேன். I wouldn't be saying this to you. குழந்தைகள் இந்த நோயை பெற்றால் பலவீனமாகி சீக்கிரமாக இறந்துவிடும். And little kids, if they get tuberculosis, they're weak, they will die right away. இதை உன்னிடத்தில் கூறக்கூடாது என்று எனக்கு தெரியும். I know that I should not be saying this to you. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். But I want you to leave this home, he said. அவர் இதை குறித்து யோசித்து பார்த்தபோது சரிதான். And when he thought about it, that was right. நிச்சயமாக அவருடைய குழந்தைகள் டிபி நோயை பெற்றுக்கொள்ளும். Surely his nephews would get tuberculosis, the little kids. சரிங்க அண்ணா. Yes, big brother. நான் தவறு செய்து விட்டேன். I had thought wrong. நான் போய் விடுகிறேன். I will leave. காலை உணவு சாப்பிடாமல் Without even having breakfast. அவர் எழுந்தார். He got up. அப்படியே வெளியே சென்றார். He just went outside. தாயார் அங்கிருந்து அழுது கொண்டே இருந்தால். And the mother was there, and all she did was cry. ஆனாலும் அவனை நிறுத்த முடியவில்லை. She did not stop him. அந்த அளவுக்கு டிபி நோய் மிக மோசமானது. And that's how scary tuberculosis was back then. இது 30-40 வருடங்களுக்கு முன்பாக. And this was what, 30-40 years 40 வருடங்களுக்கு மேலாகிறது. a lot more than 40 years. அப்படிதான் இருந்தது அப்பொழுது. And that's how it was back then. அவர் வெளியே சென்றபோது பனிக்காலத்தின் ஆரம்ப காலகட்டம். And now it was becoming early winter. அவரிடத்தில் உடைகள் இல்லை. அவர் ஒரு சாதாரண உடையை போட்டிருந்தார். Didn't have much clothes. He was only wearing thin clothes. அவர் வெளியே சென்றதும் அவருக்கு குளிர் ஆரம்பித்தது. Left the house. He was cold. இப்போது நான் என்ன சாப்பிடுவேன்? Now what am I supposed to eat? நான் எங்கே எப்படி தூங்குவேன்? How and where am I going to sleep? அது கடினமாக இருந்தது. And that was so hard. முழு நாளும் தூங்குவதற்காக இடம் தேடினார், கண்டுபிடிக்க முடியவில்லை. And all day long he looked for a place to sleep. He couldn't find one. முழு நாளும் எதுவும் சாப்பிடவில்லை. And he ate nothing all day long. மாலை நேரத்தில் கிராமப்புறத்தில் ஒரு வீடு இருந்தது. And in the evening, towards the outside the village, there's a house. அது ஒரு சவப்பெட்டிகள் அடுக்கி வைக்கப்படும் இடம். மக்கள் இறந்து போன பிறகு சவப்பெட்டிகளில் கல்லறை வரைக்கும் எடுத்து சென்று அவர்களை புதைத்த பின் இந்த இடத்திற்கு தான் கொண்டு வந்து அதை அடுக்கி வைப்பார்கள். And that place was a storage where the coffins people would use to carry the dead bodies and bury. They would bring the coffins back and disassemble. They would store it there at that coffin. தூங்குவதற்கு வேறு இடம் இல்லாத காரணத்தினால் Because he had no other place to sleep. அங்கு சென்றால் சவப்பெட்டிகள் பனியை தடுக்கும், அதனால் உள்ளே தூங்கலாம். If he entered into that warehouse for coffins, he thought it would at least block the wind, so he went there. அவர் அதற்குள்ளாக சென்றார். At the coffin warehouse. சூழல் சரியில்லாமல் இருந்தது. It felt eerie. அவருக்கு பயமாக இருந்தது. It was scary. இருந்தாலும் But கீழே இருந்த புற்தரையில் அவர் படுத்துக்கொண்டு he laid some grass on the ground and he அங்கு பனியை இது தடுத்தது, அதனால் பனி இல்லை.
And it blocked the wind, so he was less cold. அங்கு படுத்திருந்த போது பல விஷயங்களை யோசித்தார். And as he laid there, he thought about all different things. எனக்கு சாப்பிடுவதற்கிடமில்லை, There is no place for me to eat. தூங்குவதற்கிடமில்லை, There's no place for me to sleep. எவ்வளவு நாளைக்கு என்னால் வாழ முடியும்? How much longer will I be able to live? என்னுடைய வியாதியும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. Disease is only getting worse. என்னுடைய உடைகளும் சாதாரண உடைகள், பனியில் உறைந்து போய் இறந்து போய்விடுவேன். And my only clothes are so thin, I'll probably freeze to death soon. நாளை காலை எழுந்த பிறகு And when I wake up next morning, தூங்குவதற்கு ஒரு இடத்தை தேட வேண்டும். I better look for a place where I could sleep. அதன் பிறகு அவர் தூங்கினார். And then he fell asleep. அவர் காலையில் கொஞ்சம் சோர்வாக இருந்திருக்கலாம். அவர் எழுந்தபோது ஏற்கனவே பொழுது விடிந்து விட்டது. And maybe because he was so tired, when he woke up the next morning, the sun was already up, the day had already broken. அவருடைய சரீரம் மிக குளிராக இருந்தது. His body felt so cold. அவர் சாதாரண உடைகளை உடுத்தியிருந்தார். He was only wearing thin summer clothes. அவர் நதி அண்டைக்கு சென்று தன்னுடைய முகத்தை கழுவினார். He went down to the creek and he washed his face. அப்போது யாரோ தன்னை அழைத்தார்கள். And somebody was calling out his name. அவர் திரும்பி பார்த்தார். And he looked back. அவர்கள் ஒரு பெண்மணி. It was a neighbor lady. ஆம். Yes. என்னோடு வர விரும்புகிறாயா? You want to come with me? எங்கே போகிறீர்கள்? Where are you going? நான் சபைக்கு போகிறேன். I'm going to church. என்னோடு வா. Come with me. ஆதலால் So போவதற்கு இடமில்லாததால் he had nowhere to go. அவர்களை பின்பற்றி சென்றான். He followed her. அது சில கிலோமீட்டர் தூரமாக இருந்தது. And it was a certain 5 கிலோமீட்டர் தூரமாக அவர்கள் முன்பாக நடந்தார்கள். இவன் பின்பற்றி சென்றான். about 5 kilometers away. So she walked in the front. அவன் சென்று பார்த்தபோது அது தேவாலயம் இல்லை. And when they arrived, it was not a church chapel. அது ஒரு சாதாரண வீடுதான். It was just a family home. 7-8 மக்கள் இருந்தார்கள். And there was about 7-8 people there. போதகர் யாரும் இல்லை. ஒரு பெண்மணி தான் வேதத்திலிருந்து பிரசங்கித்தார்கள். There was no pastor. It was a middle-aged lady preaching from the Bible. அதற்கு முன்பான நாளில் மிகவும் குளிரில் இருந்ததால் The day before he was cold all day long. இப்போது அவர் வெப்பமான அறையில் இருக்கிறார். He's in a warm room. அவருக்கு மிகவும் தூக்கம் வந்தது. He felt so sleepy. கட்டுப்படுத்த முடியாமல் Couldn't handle. சுவரோடு தலை சாய்த்து So he leaned his head back against the wall. அவர் அப்படியே கொரட்டை விட்டு தூங்கினார். And he fell asleep and snored as he slept. சில நேரம் கழித்து And after some time, அவரை எழுப்பினார்கள். they woke him up. ஐக்கியம் முடிந்தது. The service was over. மக்கள் வீட்டிற்கு சென்றார்கள். People had gone home. 3-4 மக்கள் மாத்திரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். 3 or 4 people were there having a meal. இவரையும் சாப்பிட கூறினார்கள். They were telling him to eat the meal. மிகவும் நன்றிக்குரியவராக இருந்தார். And he was so thankful. எனக்கு டிவி நோய் இருக்கிறது. But I have tuberculosis. கூறலாமா இவரிடத்தில்? Should I tell them? இதை கூறி சாப்பிட முடியாவிட்டால் எப்படி? What if they don't let me eat if I tell them? அவர் சாப்பிடவில்லை என்றால் பைத்தியம் பிடிப்பது போன்றிருந்தது. He thought he was going to go crazy if he doesn't get to eat. ஆதலால் அவரிடத்தில் கூறவில்லை. Didn't tell them. சாப்பாடை சாப்பிட்டார். He ate the food. முழு தட்டு சாப்பாடையும் சாப்பிட்டார். And he finished the whole bowl of rice. அவர் மிகவும் நன்றிக்குரியவராக இருந்தார். And he was so thankful. சாப்பிட்டு முடித்தவுடன் And after eating, அந்த இடத்தில் பிரசங்கம் செய்த அந்த ஸ்திரீ the lady who was preaching earlier ஒரு வேதத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். brought over a Bible to him. வேதத்திலிருந்து ரோமர் மற்றும் பல பகுதிகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். And she read Romans and other words like this and explained the Bible to him. 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் பிரசங்கத்தை கேட்டான். And he was listening for about an hour and a half. நாம் அனைவரும் பாவம் செய்த பாவிகள். We are all sinners who have committed sin. ஆனால் நாம் பெற வேண்டிய பாவத்தின் தண்டனை இயேசு பெற்று அவர் சிலுவையில் மரித்தார். But Jesus received the punishment for our sins that we were supposed to receive, and he died on the cross. ஆதலால் இயேசு சிலுவையில் மரித்ததால் உன்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. Therefore, all of your sins have been washed away through Jesus dying on the cross, he heard. அவ்வாறுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And that's how it is recorded in the Bible. இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது And upon seeing the Bible, அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. in the next verse it says, ரோமர் 3:23 வசனம், Romans chapter 3 verse 23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி நாம் பாவம் செய்த காரணத்தினால் நம்மால் தேவனை அடைய முடியாமல் போனது. For all have sinned and come short of the glory of God. Because we have sinned, we are unable to reach God. ஒரு நபர் கூட பாவம் செய்யாமல் இல்லை. And there is not even one person who did not sin. எல்லாரும் பாவம் செய்ததால் Because all have sinned. எல்லாரும் பாவிகள். All are sinners. பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே சுவராக இருக்கிறது. And sin is the wall that blocks between you and God. அதனால் தேவனை பார்க்க முடியவில்லை. You cannot see God. தேவனோடு இருக்க முடியவில்லை. You cannot be with God. அப்படிப்பட்ட பாவிகள் தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறார்கள். And such sinners come short of the glory of God. ஆனால் அடுத்த வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள்.
But she opened to the next verse and said to him, அவர்கள் கூறினார்கள், what she said was, அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். read it out loud together. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே By his grace, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Christ Jesus. எங்க என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஆம், நாம் பாவிகள் தான். What did it say? Yes, we have sinned. ஆனால் இயேசு நம்மை மீட்டு இருக்கிறார். But Jesus has redeemed us. மீட்பு என்றால் கொரிய மொழியில் நாம் கைது செய்யப்பட்டவுடன் The word redeem sounds like the same word in Korean where you're arrested. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு அவர் காப்பாற்றி இருக்கிறார். But he has redeemed us of our sins and saved us. எவ்வாறு? How? இயேசு நாம் பெற வேண்டிய பாவத்தின் தண்டனை பெற்றுக்கொண்டார். Because Jesus received the punishment of the sin that we were supposed to receive. இயேசு 33 வருடம் இந்த உலகத்தில் இருந்தார். Jesus was on this earth for 33. அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். He was crucified and he died. அவருக்கு பாவம் இருந்ததால் அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. He was not crucified because he had sinned. அவர் நம்மை நேசித்ததால், Because Jesus loved us, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவத்தின் தண்டனை அனைத்தும் அவர் பெற்றுக்கொண்டார். he received all the punishment for sins that we were supposed to receive. நாம் பாவத்தை செய்தவர்கள் தான். Therefore we have sinned. ஆனால் இயேசு நம்மை மீட்டிருக்கிறார். But Jesus redeemed us. இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். He saved us from. அவர் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். He redeemed all our sins. அதனால் தேவனுடைய கிருபையினால், Therefore, by the grace of God. கிருபை என்றால் நாம் எதுவும் செலுத்தாமல், Grace means without any wage, நாம் வேலை செய்யாமல், without labor, எந்த கிரியையும் செய்யாமல், without any work. இலவசமாய் நமக்கு தரப்பட்டது, அதான் கிருபை. Free it is given. That's grace. நாம் எந்த கிரியையும் செய்யவில்லை, நாம் செய்ததெல்லாம் பாவம். We did no works. All we did was sin. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதனால், Through Jesus being crucified, நம்முடைய பாவத்தின் ஆக்கினை அனைத்தையும் அவர் பெற்றார். he received all the punishment for my sins. ஆதலால் நம்முடைய பாவம் எதுவும் மீதமாய் இருக்கவில்லை. Therefore, none of our sins remain. ஆதலால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. Therefore, it says, being justified. நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறோம். Surely we have sinned. நாம் பாவத்திற்காக தண்டனை பெற்றிருக்க வேண்டும். We're supposed to be punished for our sin. ஆனால் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Jesus instead received all the punishment for our sin. ஆதலால் நீதிமான்கள் என்று கூறுகிறார். For God tells us you are just. நீங்கள் பாவம் இல்லாமல் இருக்கிறீர்கள், You are without sin. நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். You are clean. அதைதான் வேதம் நமக்கு கூறுகிறது. That's what the Bible is telling us now. ரோமர் 3:23 வசனத்தை இன்னொரு தடவை பார்ப்போம். Let's look at Romans 3:23 again. எல்லாரும் பாவம் செய்து, For all have sinned. பாவம் செய்தார்கள், We're sinners தேவ மகிமையற்றவர்களாகி and come short of the நாம் சாபத்திற்கும் அழிவுக்கும் உள்ளானோம். worthy of curse and destruction. 23 வசனத்தில் In verse 23, நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறோம், surely we have sinned நாம் பாவம் செய்ததால் பாவிகள், because we have sinned. தேவ மகிமையற்றவர்களாகி Come short of the glory. அழிவையும் நரகத்தையும் தான் பெற்றிருப்போம். And we must receive hell and destruction. ஆனால் 24 வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 24 ஆச்சரியமான வார்த்தை, is amazing words. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. இங்கு கூறுகிறது நாம் பாவம் செய்திருக்கிறோம். Here it says we have committed sin. நாம் பாவம் செய்திருக்கிறோம். We have sinned. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக Forgive our sin. நாம் ஒன்றுமே செய்யவில்லை. We did nothing at all. ஆனால் தேவனுடைய கிருபையினால், But by the grace of God. இலவசமாய், Freely. தேவனோட பாவத்தை கழுவினதனால் Because God has instead washed. அவர் இயேசுவை அனுப்பினார். He sent Jesus. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது And when Jesus was crucified, நாம் பெற வேண்டிய அனைத்து பாவத்தின் தண்டனையும் அவர் பெற்றார். received all the punishment for sins that we were supposed to receive. ஆதலால் நாம் நீதிமான்கள். Therefore, he says we are justified. இது உங்களுக்கு தெரியுமா? Everyone, did you know this? கொரிய தேசத்தில் நீங்கள் பாவம் செய்தால் நீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பை பெறுவீர்கள். In Korea, if you commit a crime, you go to court and you receive the ruling. நீங்கள் பெரிய பாவத்தை செய்யும் பொழுது அந்த பெரிய பாவத்திற்கான தண்டனையாக என்ன தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? When you commit the biggest crime, what is the punishment that you will receive? வேறொரு பாணியில் சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை எது? In other words, what is the highest punishment under the law? மரணம். The death penalty. மரணத்திற்கு மேலான தண்டனை இருக்கிறதா? Is there anything high above the death penalty? இல்லை. No. சரிதானே? Is that right? சரி, நான் கேட்கிறேன். Then let me ask you. நான் பாவம் செய்து விட்டேன். I committed sin. நான் ஒரு நபரை கொலை செய்து விட்டேன். I killed one person. நீதிபதி எனக்கு மரண தண்டனை விதித்து இருக்கிறார். Judge
gave me the death penalty. ஆதலால் நான் மரணத்தை பெற வேண்டும். So I have to receive the death. சரிதானே? Is that right? ஆனால் அதற்கு முன்பாகவே நான் இன்னொருவரை கொலை செய்து அந்த நேரத்தில் 2 கொலை வழக்கு வந்தால், But then I had killed another person earlier and it became revealed that actually I had killed 2 people. அப்போது எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? What punishment will I receive? நான் எதை பெறுவேன்? Will I receive? மரணம்தான். Death penalty. 2 பேரை கொன்றாலும் சரி. 2 people. ஏன்? Why? சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை மரணம்தான். Highest punishment under the law is the அதற்கு மேலாக எந்த தண்டனையும் இல்லை. There is nothing higher than the death penalty. நீங்கள் ஒருவரை கொன்றாலும் If you kill one person, நீங்கள் மரணத்தை தான் பெறுவீர்கள். you get the death penalty. 10 பேரை கொன்றாலும், Even though you kill 10 people, 1000 பேரை கொன்றாலும், even though you kill 1,000 people, 10,000 பேரை கொன்றாலும் you kill 10,000, தண்டனையாக ஒரு முறை மறிப்பீர்கள். அதுவே ஈடாகிவிடும். one death penalty and it's done. சரிதானே? Right? 10 பேரை கொள்வதால் நீங்கள் ஒரு முறை மறித்த பின் அதன் பிறகு உங்களை மறுபடியும் அழைத்து மறுபடியும் கொன்று மறுபடியும் அழைத்து, அவ்வாறு இல்லை, ஒரு முறையே முடிந்து விட்டது. If you kill 10 people, do they bring back the person who has already received the death penalty and kill him again? No, death penalty and it's done. ஆதலால் இயேசு Therefore, Jesus, ஒரு நபருடைய பாவத்திற்காக மாத்திரமல்ல, not only for the sins of one person, நம்முடைய அனைத்து பாவத்தையும் அவர் சுமந்தார். but he carried all of our சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை மரணம்தான். all of our sins, everybody. சட்டத்தின் கீழ் பெரிய தண்டனை மரண தண்டனை. But the highest punishment of the law is the death penalty. அவர் மரணத்தை பெற்றார். As he received the death penalty, நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தையும் அவர் பெற்று அனைத்தையும் கழுவி விட்டார். all the punishment for our sins he received and washed them away. ஆமென். Amen. ஆமென். Amen. அது சரிதானே? Is that right? ஆதலால் ரோமர் 3:24 வசனத்தில், Therefore in Romans chapter 3 verse 24, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இயேசுனுடைய பாவத்தை கழுவினதற்காக, through the redemption that is in Christ Jesus, through Jesus being crucified instead of us, through Jesus washing away our sins, தேவனுடைய கிருபையினால், by the grace of God, நம்முடைய எந்த கிரியையினாலும் இல்லாமல் without any works of our own whatsoever, நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. being justified. நீங்கள் நீதிமான்கள். You are justified. நீங்கள் நீதிமான்கள் என்றால் You're justified means உங்களிடத்தில் பாவம் இல்லை என்று அர்த்தம். means no sins. ஆமென். Amen. ஆதலால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, Therefore when Jesus was crucified, அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். he died for our sins. அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்து நம்முடைய அனைத்து தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். He died for our sins, received all the punishment for our sins. ஆதலால் நான் எதுவும் செய்யாவிட்டாலும், Therefore, even though I do nothing at all, நான் பெற வேண்டிய அனைத்து பாவத்தின் தண்டனை அவர் பெற்றதால், because Jesus received all the punishment for sin that I was supposed to receive, நான் ஒரு சுத்தமானவனாக இருக்கிறேன். therefore I am a clean person. அவர் கூறுகிறார், நான் நீதிமான். And he says, I am justified. ரோமர் 3:23-24 மறுபடியும் வாசிப்போம். Let us read Romans 3:23 and 24 again. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, For all have sinned and come short of the glory of God. 24 வசனம். Verse 24. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். Loud. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றுமே செய்யவில்லை. We didn't do anything at all. இயேசு நமக்காக மரித்தார். Jesus got punished and அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். redeemed us. ஆதலால் இலவசமாய் Therefore, freely, தேவன் நாம் நீதிமான் என்று கூறுகிறார். God says that we are justified. நீதிமான் என்றால் பாவம் இல்லாதவர்கள் என்ற அர்த்தம். Justified means having no sin. ஆமென். Amen. தேவன் நம்மை நீதிமான் என்று கூறினால், If God says that you are justified, நான் பாவியா அல்லது நீதிமானா? then are you a sinner or are you righteous? நாம் ஏதாவது செய்து பாவம் கழுவப்பட்டிருந்தால் நன்றாக தான் இருந்திருக்கும். It'd be good if we did something and got our sins washed. ஆனால் நாம் ஒன்றும் செய்யாமல் நம்முடைய பாவம் இலவசமாய் கழுவப்பட்டிருக்கிறது. Nothing and we got our sins washed for free. நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So we don't really feel it. 25 வருடங்களுக்கு முன்பாக About 25 years ago, நான் இந்த வாட்சை பரிசாக பெற்றேன். I received this watch as a gift. அமெரிக்கா எல்ஏவிலிருந்து எனக்கு இதை பரிசளித்தார்கள். Somebody in LA in the United States gave this to me as a gift. அந்த நேரத்தில் இந்த வாட்சினுடைய மதிப்பு $1000. Back then, this watch cost about $1,000. இது ஒரு ஒமேகா என்ற வாட்ச். An Omega watch. அருமையாக இருந்தது. It's really good.
25 வருடங்களாக இதை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். 25 years I've been wearing this watch. வெளிதேசங்களுக்கு செல்லும் பொழுது தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக வேறு வாட்சை போட்டுக்கொள்வேன். And when I travel abroad, I'm afraid of losing this watch, so I leave it at வேறு விலைமலிவான வாட்சை போட்டுக்கொள்வேன். And then I wear a cheaper electronic watch. மக்களிடத்தில் கொடுத்து விட்டு வந்து விடுவேன். And then I would give it to the people and then come back. ஆனால் இன்றைக்கும் இது புதிது போலவே இருக்கிறது. No, but this one is still as good as new. எந்த சிராய்வும் இல்லை, It's got no மங்கலாகவில்லை. வருடத்திற்கு ஒரு முறை பேட்டரி மாற்றுவேன், அவ்வளவுதான். Once every few years I put in new batteries, that's it. அந்த காலகட்டத்தில் இதனுடைய விலை $1000. Back then this watch cost like $1,000. நான் இந்த வாட்சை ஒரு பரிசாக பெற்ற பொழுது, and when I received this watch as a gift, நான் இதை பரிசாக பெறுவதற்கு எவ்வளவு தந்தேன் தெரியுமா? How much I paid to receive this as a gift? யாருக்காவது தெரியுமா? Anybody know? எவ்வளவாக இருக்கும்? How much did I pay? இதன் மதிப்பு $1000. It cost $1,000. $100 தந்திருப்பேனா? $100? $5? $5? $10? $10? இல்லை. No. நான் கொடுக்கவே இல்லை. Nothing. எதுவும் தராமல். Without wage. அதுதான் பரிசு. That's what a gift is. நீங்கள் ஏதோ கொடுத்து இதை வாங்கவில்லை. You don't get it by paying money. நீங்கள் இலவசமாய் வாங்குவதுதான் பரிசு. You get it for free. That's a gift. தேவன் நம்முடைய பாவத்தை கழுவின போது, when God forgave our sin, இயேசு சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தை மன்னித்த பொழுது, Jesus died on the cross and forgave our sin. இந்த வாட்சிற்கு $1000 மதிப்பு. This watch is worth $1,000. இதற்காக ஒரே ஒரு பணத்தை கொடுத்து வாங்குகிறேன். Pay a penny for it and get it. அது ஒரு பரிசா இல்லையா? Is that a gift or not? அது பரிசு இல்லை. That is not a gift. சரிதானே? Is that right? அதற்கு $1000 மதிப்பு. Worth $1,000. $10 மாத்திரம் தந்தால் கூட Pay $10. இது பரிசு கிடையாது. Then it's not a gift. இதன் விலை $10,000. It's worth $10,000. ஆனால் $10 மாத்திரம் தருகிறேன். Just pay $10. அப்போதும் பரிசு கிடையாது. That's not a gift. பரிசு என்றால் இலவசமாய் தரப்படுவது. A gift is given free. அதனால் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்த பொழுது, For when Jesus forgave our sin, அவர் இலவசமாய் கழுவினார். அப்படி என்றால் கிருபையின் மூலமாக. He forgave them for free. It means by grace. கிருபை என்றால் இலவசமாக, எந்த கிரியையும் இல்லாமல், எந்த வேலையும் செய்யாமல், எந்த பணமும் தராமல், இந்தா வாங்கிக்கொள், இது உனக்கு இலவசமாக என்று கூறுவது போல. Grace means freely, without wage, without works, without any labor. Here you go for free. That's grace. Do you understand? ஆதலால் நாம் பரலோகத்திற்கு போவது நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக இல்லை. Therefore, it is not by us doing good things that we can go to heaven. நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஒரு பாவத்தை கூட கழுவ முடியாது. Because no matter how much good we do, it cannot wash away one little sin. ஆதலால் சில மக்கள் பாவம் செய்யும் பொழுது, Therefore, some people, when they sin, நீங்கள் நல்ல காரியத்தை செய்தால் அது பாவத்தின் அளவை குறைக்காது. if you do good deeds, that does not reduce your sin. ஆதலால் பாவத்திற்காக யாராவது மரிக்க வேண்டும். Or somebody has to die in the place for that sin. இயேசு உங்கள் மற்றும் என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். Everyone, Jesus, for your and my sins, he was 3 நாள் கழித்து உயிரோடு இருந்தார். and resurrected in 3 days. அவருடைய பாவம் அனைத்தையும் மன்னித்தார். And forgave all our sins. அது சரிதானே? Is that right? அப்படியானால் நாம் சுத்தமாக்கப்பட்டோமா இல்லையா? Then everyone, are we clean or not? நாம் கழுவப்பட்டோம். We have been cleansed. நாம் எந்த கிரியையும் செய்யாமல், Without any works of ours whatsoever. எந்த கிரியையும் செய்யாமல், Without any works. இலவசமாக For free. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டன. Our sins have been washed away. அதைதான் That is called கிருபை என்று கூறுகிறோம். That is called grace. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள். இது உங்களுக்கு சிறப்பான காரியம் தானே? Your works, when you pay for something and you get something, you feel like you got it, but you got this for free without any works. That's better, isn't it? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். அதற்காக நீங்கள் ஈடாக என்ன கொடுக்க முடியும்? Jesus, he gave up his life, he died and shed his blood. With what could you possibly pay for that? இயேசு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவத்தின் தண்டனை அனைத்தையும் அவர் மேல் பெற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். Jesus, he died on the cross by receiving all the punishment for sins that we were supposed to receive. நான் பாஸ்டர் ஒக்சு பார்க். I am Pastor Oksu Park. பாஸ்டர் ஒக்சு பார்க் அவருடைய பாவத்தின் சம்பளத்தை, The price of Pastor Oksu Park's sin, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அனைத்தையும் தீர்த்து விட்டார். when Jesus was crucified, he already paid for them all. ஆமென். Amen. ஆமென். Amen.
சிலுவையில் அவர் மரித்ததன் மூலமாக through his death at the cross, அவர் அனைத்து பாவத்தையும் கழுவினார். all been washed away. இதை குறித்து இன்னும் தெளிவாக கூறுகிற வசனங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வருகிறது. And the scriptures that record more precisely about this is Isaiah 53. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். Isaiah 53 verse 4. இங்கு கூறப்பட்டிருக்கிறது, Here it tells us, நிச்சயமாய் அவர் என்பது இயேசு கிறிஸ்து. surely he, this is referring to Jesus. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். Surely he hath borne our griefs and carried our sorrows. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Yet we did esteem him stricken, smitten of God, and afflicted. 5வது வசனம் இன்னும் தெளிவாக கூறுகிறது, Verse 5 tells us more clearly, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு but he was wounded for our transgressions. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was bruised for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of our peace was upon him. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். And with his stripes we are healed. இது கூறுவது புரிகிறதா? Do you understand what this is saying? நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து பாவத்தின் தண்டனையையும் The punishment for sin that we were supposed to receive. நம்முடைய இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். In our place, Jesus received all the punishment instead. அவருடைய தழும்புகளால் Through his stripes. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. With the chastisement அவருடைய தழும்புகளால் of him and through his stripes, நாம் குணமாகிறோம். we are healed. 6ஆம் வசனம் Verse 6. என்ன கூறுகிறது? What does it say? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். All we like sheep have gone astray, we have turned everyone to his own way. கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். And the Lord hath laid on him the iniquity of us all. தேவன் சாதாரணமாக உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கூறவில்லை. God does not just say to us, oh, your sins are forgiven. உங்களுடைய பாவம் சுத்தமாக்கப்பட்டது, Just tell you, oh, your sins are clean. நீங்கள் நீதிமான்கள் என்று அவர் கூறவில்லை. Righteous. He does not say that. யார்? Who? தேவன் God, இயேசு சிலுவையில் அறையப்படுவதன் மூலமாக through Jesus being crucified. நான் ராணுவத்திற்கு போன பொழுது When I went to the army, நான் தொலைத்தொடர்பு பயிற்சியை தொலைத்தொடர்பு மையத்தில் பெற்றுக்கொண்டேன். received communications training at the communications training. அந்த நேரத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். And back then, I had 2 friends. இருவரும் கொங்ஜு பகுதியை சார்ந்தவர்கள். Both of them are from. ஒருவருடைய பேர் சொங் சுங் ஜோங், One was named Song Sun. மற்றொருவர் பேர் கிம் சாங்வான். The other one was named Kim Chang. 1965ஆம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து பயிற்சி பெற்றோம். And we got trained together in 1965. எத்தனை வருடங்கள் ஆகிறது? How many years has it been? 55 வருடங்கள் கடந்து போயிருக்கிறது. 5 years have passed. நான் ராணுவத்திலிருந்து வந்த பொழுது After I was discharged from the army, சொங் சுங் ஜோன் அவரை நான் தேடினேன். I wanted to find Song Sun. குவாங்ஜூ நகரத்தில் போன் புக்கை நான் பார்த்து கொண்டிருந்தேன். And so I looked at the phone book in the Gwangju city. 4 சொங் சுங் ஜோங் என்ற பெயர்கள் இருந்தது. And I found 4 Song Sun Jong. முதலாவது நபருக்கு நான் அழைத்தேன். And I called the first one. சகோதரர் சொங் சுங் ஜோங் பேசுவதா? This Mr. Song Sun Jong? ஆம், நான் தான். Oh, yes, it is. நான் ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறேன். I'm looking for someone. மன்னிக்க வேண்டும், ஆனால் I'm sorry, but என்னுடைய நண்பர் பேர் சொங் சுங் ஜோன், அவரை தேடிக் கொண்டிருக்கிறேன். friend named Song Sun Jong, and I'm looking for him. மன்னிக்கவும், உங்களுடைய வயது என்ன என்று கூற முடியுமா? But what is your age this year? எனக்கு 34 வயது என்று கூறினார். 34. அவர் இல்லை. It wasn't him. அதனால் மன்னித்து விடுங்கள். So I said, I'm sorry. இரண்டாவது நபரை அழைத்தேன். And I called the second one. அவர் தொலைபேசி எடுத்தார். I called the phone. என் வயதுக்குரியவராக இருந்தார். His age was the same as me. நீங்கள் தொலைத்தொடர்பு மையத்தில் இருந்தீர்களா? I asked him, were you at the communications training? ஆமாம், நான் தான். He said, yes. நீ பார்க் ஒக்சு தானே? Hey, are you Pak Oksu Park? That's you, isn't it? ஓ, சுங் ஜோங், நான் தான். Oh, Sunjong, yeah. பிறகு நாங்கள் சந்தித்தோம். So we met up. அவர் கொங்ஜூவில் இருந்தார். He lives in Gwangju. நான் கொங்ஜூக்கு போகும்போதெல்லாம் அவரை அழைப்பேன். Whenever I go to Gwangju, I call him on the phone. நம்முடைய சபைக்கு கொஞ்சம் வருவது. Hey, come to my church. Come to the சேர்ந்து சாப்பிடலாம். We would eat together. இந்த முறை என்னுடைய ஆவணப்படத்தை எடுப்பதற்காக ஏசி பிராஜில் இருந்து வந்திருந்தார்கள். And this time to film the documentary, Hezi Brazil station came. எனக்கு தெரிந்தவர்களை அழைத்து அவர்களை பேட்டி எடுத்தார்கள். And they called all the people that knew me and they filmed them. அவர்கள் ஒரு படமாக, ஒரு ஆவணப்படமாக ஆக்க விரும்பினார்கள். Documentary. சங் சுங் ஜோனை அழைத்தார்கள்.
And then they called Song Soon-jong. நாங்கள் ஆவணப்படத்தை எடுத்துக்கொண்டிருந்தோம். And we were filming the documentary. அவர் என்னிடத்தில் கூறினார், Said to me, "ஏய் பாஸ்டர் பார்க், "Hey, Pastor Park." சொல்லு, Yes. ரொட்டிக்காக காசு கொடுக்க வேண்டும். Pay for the bread. ரொட்டிக்காக? எந்த ரொட்டிக்காக? Bread? Pay for what bread? தொலைத்தொடர்பு மையத்தில் இருந்தபோது ஒவ்வொரு இரவும் நான் உனக்கு வாங்கி தந்தேன். At the communications training base, I bought the bread. அதை குறித்து யோசித்து பார்த்தேன். And when I thought about it, அந்த நேரத்தில் என்னிடத்தில் ஒரு பணம் கூட இல்லை. back then, I didn't bring any money with me. ராணுவத்தில் அவர்கள் ஆடைகள் தருவார்கள், உணவு தருவார்கள், பணம் தேவையில்லை. Army, they give you clothes, they give you food. I don't need any. ராணுவத்திற்கு போவதற்கு முன்பாக நான் பெரியவர்களை பார்த்துவிட்டு செல்லும் பொழுது பணம் தருவார்கள். Before I went to the army, I said goodbye to the adults and they gave me a lot of money. ஆனால் ராணுவத்திற்கு போவதற்கு முன்பாக ஜாம்பள்ளியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். At that time, I was a minister at the Changpali church before going to the army. இன்றைய காலகட்டத்தில் வேத புஸ்தகம் அதிக விலையில் இல்லை. Nowadays, the Bibles are not very expensive. ஆனால் அந்த காலகட்டத்தில் வேதாகமம் இல்லாமல் பலர் சபைக்கு வருவார்கள். Back then, there was a lot of people who would come to church without Bible. வாங்குவதற்கு பணம் இருக்காது அவர்களிடத்தில். They had no money to buy. ஆதலால் என்னிடத்தில் இருந்த பணத்தை வைத்து பைபிள்கள் வாங்கி கொடுத்தேன். We bought some Bibles. வேதாகமம் இல்லாத சகோதர சகோதரிடத்தில் நான் மெயில் மூலமாக அனுப்பி வைத்தேன். And I sent them by mail to the brothers and sisters who didn't have Bible. நான் ராணுவத்திற்கு போன பொழுது And back then, when I went to the army, என்னிடத்தில் 300 ரூபாய் இருந்தது. 3 cents with எனக்காக ஒரு ஸ்டாம்பை ஏற்படுத்துவதற்கு make one wooden stamp of. நான் பணம் கொடுத்து மீதி 300 ரூபாய் இருந்தது. I paid 10 cents. It cost 7 cents, so I got 3 cent change. ஆனால் ஒவ்வொரு இரவும் எனக்கு ரொட்டி சாப்பிட வேண்டும். But every night I got to eat bread. ஓ, சகோதரர் சோங் வாங்கி கொடுத்திருக்கிறார். Brother Song had bought it. நான் அவரிடத்தில் கேட்டேன், அது எவ்வளவு? Asked him, so how much did the bread cost? அதிகமான செலவாகும். Did it cost so much? உன்னால் கொடுக்க முடியாது. You can't afford. அந்த வகையில் என்னோடு விளையாடினார். And he was joking like that with me. சகோதரர் சோங் அவர்கள் ரொட்டி வாங்கி கொடுத்திருக்கிறார். Brother Song had bought the bread. இப்போது வயதாகிவிட்டது. And now we're old in age. இப்போதும் நாங்கள் நெருக்கமாகவே இருக்கிறோம். Now we're very close. மற்றொரு நபர் கிம் சாங்வான், அவரை தேடுகிறேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. Another friend, Kim Changwon, I'd been looking for him, but I couldn't find him. ஆனால் கொஞ்சுக்கு போகும்போதெல்லாம் சந்திப்போம். But whenever I go to Gwangju, இந்த ஆவணப்படத்தின் மூலமாக நாங்கள் அதிகமாக பேச முடிகிறது. when we're filming the documentary, எல்லா காரியத்தையும் குறித்து பேசுவோம். and he talked about all kinds of stuff. நான் ராணுவத்தில் சபைக்காக வேலை செய்ததால் அவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் சீர்படுத்தி வைத்தார். And he talked about how I was working for the church in the army, so he had to organize all my stuff. என்னுடைய காரியங்களை சீர்படுத்தும் போது அவர் அடியும் வாங்கியிருக்கிறார். And then for organizing my stuff, he got a beating. எனக்கு அதிகம் நினைவில்லை. I don't really remember that. ஆனால் பொய் கூறுவது போல் தெரியவில்லை. He's lying. நாங்கள் ராணுவத்தில் இருந்தபோது நெருக்கமாக இருந்தோம், நேரம் அருமையாக இருந்தது. So close, we had a good time. அவர் நிறைய ரொட்டிகளை வாங்கி தந்திருக்கிறார். And he bought me really lots of. உண்மையாகவே நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். நான் ரொட்டிகளை சாப்பிடுவேன். 55 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 55 years have passed. ஆனால் நன்றிக்குரிய இருதயம் அப்படியே இருக்கிறது. But the thankful heart remains. ராணுவத்தில் அனைவரும் சிடுசிடுவென்று இருப்பார்கள். In the army, everybody's very hard. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். Jesus was crucified on the cross. நான் ரொட்டியை சாப்பிட்டு முடித்த பிறகு And after eating the bread, நான் எந்த ரொட்டியும் சாப்பிடவில்லை. I didn't eat any bread. அவ்வாறு கூறினால் அவர் சோகப்படுவார் இல்லையா? That he'd get sad, right? சரிதானே? Right? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். As Jesus died on the cross, ரத்தம் சிந்தினார். he shed his blood. உண்மையாகவே Really? என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்று கூறினால் I still have my sins. அது இயேசுவுக்கு மிகவும் வலியை தருகிற காரியமாக இருக்கும். It would be so disheartening to Jesus so much. நாம் என்ன சொல்ல வேண்டும்? What should we say? இயேசுவை பிரிவுபடுத்துவதற்கு. To please Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you. என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி இருக்கிறீர்கள். You washed away all my sins. அப்படியே சொல்ல வேண்டும். That's what it should. சில கீதங்கள் உள்ளது. So there's hymns like that. தங்கத்தின் மூலமாக வெள்ளியின் மூலமாக நான் மீட்கப்படவில்லை. I am not redeemed by the perishable treasures like the silver and gold. தேவகுமாரனவர் தேவாட்டு குட்டியவர் ரத்தத்தை சிந்தி மீட்டாரே. Holy God, the Son of God, by the blood of the Lamb, I am redeemed by the blood of the Lamb. இயேசு நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். Jesus forgave all our sins. நாம் நீதிமான்கள் என்று கூறுகிறார். He says that we are justified. நீங்கள் பாவி என்று கூறினால் You say you're a sinner. அது இயேசுவுக்கு எவ்வளவு இருதயத்தில் வலியை தரும். Heartbreaking that is to Jesus. சரிதானே? Isn't that right? இன்றைக்கு பல மக்கள் சபைக்கு சென்றாலும் Even though many people go to church today, இயேசுவோட பாவத்திற்காக மரித்தார். they say Jesus died for my sins. இருந்தாலும் நான் பாவி என்று கூறுவார்கள். They're sinners. தேவனுக்கு இருதயத்தில் வலியை தருகிறது. The Lord is very heartbroken. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. Our sins are forgiven. தேவன் நீங்கள் நீதிமான் என்கிறார். God said you're justified. கழுவப்பட்டீர்கள் என்கிறார். God said you're washed. இதற்கு முன்பாக கால்பந்து விளையாடிய அவர் Earlier, the person who used to play soccer, அன்றைக்கு மதிய உணவு சாப்பிட்ட பிறகு that day after eating lunch, போதகர் இல்லை, ஊழியர் இல்லை, ஒரு பெண்மணி வேதத்தை திறந்து கூறினார்கள். not a pastor, not a minister, there was this lady with the Bible open. அவரிடத்தில் விளக்கமாக எப்படி பாவம் கழுவப்பட்டது என்று கூறினார்கள்.
and explained to him in detail how our sins were forgiven. 2 மணி நேரமாக For 2 hours. அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு But after hearing those words, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன. my sins have been washed away. அந்த நாள் அவருக்கு மறக்க முடியாததாக இருந்தது. That day was so unforgettable to him. அவர் He used to, அந்த நாள் முழுவதும் சாப்பிடவில்லை. அதற்கு முன்பான நாளும் அன்றைக்கு மதிய உணவு சாப்பிட்டார். but he got to eat lunch that. இரவிலும் அவருக்கு சாப்பாடு தந்தார்கள். And then for dinner they also gave him food. மாலை ஆராதனை இருந்தது. And then they had evening service. அதன் பிறகு அவர் வீடு திரும்பினார். And then he went back home. அந்த பெண்மணி அவருடைய வீட்டிற்கு போனார்கள். He went back to her home. அவருக்கு போக இடமில்லாததால் சவப்பெட்டி வைக்கும் இடத்திற்கு போனார். So he went back to the coffin warehouse. அந்த இரவு அவர் அங்கே தூங்கினார். And that night as he slept at the coffin, அவர் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவராக இருந்தார். he was so thankful to God. இன்றைக்கு நான் 2 முறை சாப்பிட்டு இருக்கிறேன். தேவனே உமக்கு நன்றி. God, I got to eat 2 meals today. I'm so. ஆச்சரியமாக என்னோட பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. And it was so amazing. My sins are forgiven. பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு And after receiving the forgiveness of sin, தேவனோட இருதயத்தில் இருப்பதை உணர்ந்து சந்தோஷப்பட்டார். it felt as though God was in his heart. His heart felt so joyful. அவர் வாழ்க்கையில் ஜெபித்ததே கிடையாது. And he had never prayed his whole life. ஆனால் அன்று ஜெபித்தார். He prayed தேவனே என்னுடைய பாவத்தை கழுவினதற்காக நன்றி. for forgiving my sin. என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது. My sins are forgiven. இன்னொரு விஷயத்திற்காக ஜெபிக்கிறேன். And he prayed for one more thing. தேவனே God, இப்போது மிகவும் குளிராக இருக்கிறது. the weather's getting cold. தூங்குவதற்கு ஒரு அறை தாருங்கள். Please give me a room to sleep in. நல்ல அறை இருக்க தேவையில்லை. It doesn't have to be a good room. அந்த வகையில் தான் ஜெபித்தார். That was how he prayed. அதன் பிறகு பொழுது விடிந்தது. The sun rose. அவர் தூக்கத்திலிருந்து எழுந்தார். Woke up from his sleep. முகத்தை கழுவினார். Washed his face. வெளியில் சென்று தூங்குவதற்காக இடத்தை தேடினார். And he went out to look for a place where he could sleep. மற்றொரு பகுதியிலிருந்து ஹே ஈஜின் என்று யாரோ அழைத்தார்கள். From the other side, somebody called out, "Hey, Heejin!" அவர் திரும்பி பார்த்தார். He turned around. அவருக்கு கிராமத்தில் தெரிந்த ஒரு நபர், It was a guy he knows from the village. நேற்று உனக்காக தான் தேடிக்கொண்டிருந்தேன், எங்கே இருந்தாய்? Hey, I've been looking for you all day yesterday. Where have you been? நான் ஒரு சபையில் இருந்தேன். Oh, I was at church yesterday. இயேசுவை நம்புகிறாயா? I believe in Jesus. நேற்று முதல் முறை. Well, yesterday was my first. ஓ சரி பரவாயில்லை வா. Well, anyways, what? உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கூறுகிறேன். I need to tell you something. அந்த நபர் ஒரு தோட்டத்தை வைத்திருந்தார். And this man, he runs a garden. கிராமத்தில் ஒரு அருமையான வீடு இவருக்கு இருந்தது. He has a nice house in the village. ஆனால் மலைக்கு கீழ் ஒரு பெரிய நிலத்தில் ஆப்பிள் விளைச்சல் செய்தார். But at the bottom of a mountain, he had bought a large piece of land and planted many ஆப்பிள்களை விளைத்தார். farmed apples. இலையுதிர் காலத்தில் எல்லா ஆப்பிள்களும் பழுக்கும். In the fall, all the apples would ripen. அவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு He picked them all, அவற்றை விற்றார். and then he sold them all. பனிக்காலத்தில் ஆப்பிள் விளைச்சல் இல்லாததால் அவருக்கு வேலை இல்லை. And then there's no apple farming in the winter, so there's no work for him. ஆதலால் அங்கிருக்க விரும்பாமல் வீட்டிற்கு செல்ல விரும்பினார். He doesn't want to stay at the apple garden. He wants to go back home குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க விரும்பினார். with his family. ஆதலால் இப்போது தோட்டம் காலியாக இருக்கிறது. So the apple garden, ஆனால் காலியாக வைக்க விரும்பவில்லை. but he doesn't want to leave it vacant. சில காரியங்கள் அங்கு இருந்தது. And there is stuff there. ஒரு நபரை அங்கு பாதுகாப்புக்காக வைக்க விரும்பினார். He wanted to have a person keep that. இவரை பற்றி இவருக்கு டிபி நோய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் And he heard that Heejin has tuberculosis. ஹீஜினை அவர் அந்த தோட்டத்தில் தங்க சொன்னார். And so he was telling Heejin to stay in that room at the garden. இவனுக்கு தெரியுமா Hey, அந்த அறை மிக சூடாக இருக்கும். room there is really warm. நிறைய ஆப்பிள் கிளைகளை நான் வெட்டி இருக்கிறேன். There's a lot of apple branches I cut down. நீ அதை நெருப்பில் போட்டு எரித்தாலும் உனக்கு வெதுவெதுப்பாக இருக்கும். Burn it in the fire. It's warm. நீ எனக்காக அந்த அறையில் இருக்க முடியுமா? You stay at that house for me, would you? அவரை அங்கு வாழ கூறினார். He was asking him to live there. இதுதான் தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கூறுவதா? Is this what it means when God answers your prayer? ஓ தேவனே நன்றி. He said, "Thank you." அங்கு அவர் போனார். He went there. அந்த ஆப்பிள் கிளைகளை எடுத்து நெருப்பில் போட்டார். And he got the apple branches and put them into the ஒரு துணி எடுத்து அந்த அறை முழுவதையும் சுத்தம் செய்தார். He washed the rag and cleaned up the room. அந்த அறையின் தரை மிகவும் சூடானது. The floor began to heat up in the room. அது மிக ஆச்சரியமாக இருந்தது. And it was so amazing. ஓ தேவன் என் ஜெபத்தை கேட்கிறார். Wow, God is hearing my prayer. அவர் அங்கு இருந்த பொழுது And while he was there, பனிக்காலம் கடந்தது. the winter passed வசந்த காலம் வந்த வரையில் until spring came. தேவன் அவருக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு தந்தார். God would give him food to eat. அவரால் நன்றாகவே வாழ முடிந்தது. He was able to live very well. 2 வருடங்களுக்கு பிறகு And then after about 2 years, அவருடைய சரீரம் குணமானது. his body was completely healed. ஊழிய பள்ளிக்கு செல்ல விரும்பினார். And to go to the missionary school, ஊழிய பள்ளியில் சேர்வதற்காக என்னிடத்தில் வந்தார். with the missionary school application, he came to my school. நான் எல்லா வேட்பாளர்களையும் சந்தித்து பேசினேன். And then I was interviewing all the candidates. அவருடைய முற்காலத்தை குறித்து கூறினார். He told me about his past.
அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக until meeting Jesus in his life, அவருக்கு நம்பிக்கை இல்லை. he had no hope. டிபி நோய் இருந்தது. He had tuberculosis. உறைந்து போய் கொண்டிருந்தார். He was going to freeze, பசியால் மடிந்து போய் கொண்டிருந்தார். starve to death. ஆனால் அன்றைக்கு அந்த பெண்மணியை பின்பற்றி சபைக்கு சென்றார். That day he followed his neighbor to church கர்த்தருடைய வார்த்தையை போதகரிடத்தில் இல்லை, அந்த ஸ்திரீனிடத்திலிருந்து கேட்டார். and listened to the word, not from a pastor, but from a lady. 2 மணி நேரம் கேட்ட பிறகு After listening for 2 hours, அவருடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. all of his sins were washed away. தேவன் அவரோடு இருந்தார். And God was with him. என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. My sins are washed away. அந்த நாளிலிருந்து தேவன் அவரோடு இருந்தார். Then on God was with him. அதன் பிறகு And then மோசமான அந்த டிபி நோய் tuberculosis was a scary disease. முற்றிலுமாக குணமானது. It's completely healed. ஊழிய பள்ளிக்கு வருவதற்கு விண்ணப்பத்துடன் வந்தார். And to come into the missionary school, he came with his application. அவரிடத்தில் கேட்டேன். And when I asked him, அதற்கு இதைதான் கூறினார். this was what he told me. அவருக்கு டிபி நோய் இருந்தது என்று கூறினார். He said he had tuberculosis. அண்ணன் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டார். By his older, போவதற்கிடமில்லை. he had nowhere to go. அவரிடத்தில் உடைகள் இல்லை. And he wore summer clothes. இறந்து போவேன் என்று யோசித்தார். And he thought he was going to freeze to death. ஆனால் தேவன் அறையை கொடுத்தார். God gave him a room. சாப்பாடு தந்தார். God gave him food. பணத்தை தந்தார். God gave him money. தேவன் நல்ல உடைகளை தந்தார். God gave him warm clothes. இப்போது தேவனுக்காக வாழ விரும்புகிறேன் என்று கூறினார். Now he wants to live for God, he said. இப்போது ஆச்சரியமான ஒரு போதகராயிருக்கிறார். Now he's become an amazing pastor. தேவனுக்காக சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Preacher who preaches the gospel and works எந்த கிரியையும் இல்லாமல் and without any works at all. சாதாரணமாக ஒரு நல்ல ஸ்திரீயை சந்தித்தார். And simply he met a good lady. வேதத்தின் வார்த்தைகளை கேட்டார். Heard the words of the Bible. இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாக பாவம் கழுவப்பட்டதை கேட்டார். And heard the words that by the blood of Jesus his sins were forgiven. அதை கேட்டவுடன் And after hearing it, என்னோட பாவத்திற்காக இயேசு மரித்தார். Jesus died for my sins. ஆதலால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. That's right, my sins are forgiven. என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்தார். My sins are forgiven. அந்த நாளிலிருந்து இருதயத்தில் சமாதானத்தை பெற்றார். Day on, he had peace in it. இயேசு அவருக்குள் ஜீவித்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And Jesus was living and working inside of him. மிக அருமையான ஒரு போதகராக மாறி இருக்கிறார். And he became an amazing pastor. பிரியமானவர்களை, நாம் இயேசுவினுடைய கிருபையின் மூலமாக Everyone, we by the grace of Jesus. அவர் நம்மை அழிவை பெற விரும்பவில்லை. He did not want us to receive destruction. ஆதலால் சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக Through the blood of the நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தையும் அவர் மேல் பெற்றுக்கொண்டார். all the punishment and curse for all of our sins. இதை கேட்டவுடன் Hearing this, வேதத்தை வாசித்த பொழுது reading the Bible, என்னோட பாவம் அனைத்தும் போய்விட்டது. my sins are all gone. சாதாரணமாக போகவில்லை. Just disappeared. ஆனால் இயேசு என்னோட பாவத்தின் தண்டனை அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆதலால் தான். But Jesus received the punishment for all my sins. That's why. ஆக என்னிடத்தில் பாவம் இல்லை. Then I have no. இயேசு அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் எப்படி என்னிடத்தில் இருக்கும்? Receive them all. நான் சுத்தமாயிருக்கிறேன். I am clean. நானும் 1962 ஆண்டு 1962. வேதத்தை வாசித்த பொழுது While reading the Bible, யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. it's not like somebody taught me. என்னோட பாவம் கழுவப்பட்டது என்று நான் பார்த்தேன். Realize my sins have been washed away. நான் எவ்வளவு நன்றிக்குரியவனாக இருந்தேன். How thankful I am. நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருந்தேன். I'm so thankful. அந்த நாளிலிருந்து என்னை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து சுவிசேஷம் அறிவிப்பாளராக மாறினேன். I gave myself to the Lord and became a gospel preacher. இன்றைக்கு பல மக்களுக்கு And now to many people, இயேசு நம்முடைய பாவத்தை கழுவினதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். I tell them the fact that Jesus has forgiven our sins. இன்றைக்கு கொரியாவில் பல மக்கள் Many people in Korea today, தங்களுடைய வாய்கள் மூலமாக இயேசு பாவத்தை கழுவினார் என்று கூறினாலும், even though with their mouth they say Jesus forgave my sins, விசுவாசிக்கிறேன் என்று கூறினாலும் they say that they believe it, but தாங்கள் பாவிகள் என்று கூறுகிறார்கள். they are sinners. பாவிகள் என்று கூறுவதன் அர்த்தம் Saying that they're sinners என்னோட பாவம் கழுவப்படவில்லை என்று அர்த்தம். is saying my sins are not washed. பாவம் கழுவப்பட்டால் நாம் பாவிகள் இல்லை. If your sins are washed away, you cannot be a sinner. ஆதலால் நாம் பாவிகள் என்று சொல்லக்கூடாது. Therefore, we do not say that we are sinners. என்னோட பாவம் கழுவப்பட்டது. My sins are washed. நான் பரிசுத்தவான். I am holy. நான் நீதிமான். I am righteous. அதை தான் கூற வேண்டும். That's what we say. இந்த வசனங்களை கேட்டு Whosoever hears these words, தன்னுடைய இருதயத்தில் இயேசு பாவத்தை கழுவி விட்டார் என்று விசுவாசிக்கிறவன் that Jesus forgave their sins, இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றாகிறான். you and Jesus become one. அப்போது இயேசு கிறிஸ்து சகாயம் செய்வார். Right then, Jesus helps you. தேவனிடத்திலிருந்து ஆச்சரியமான கிருபையை பெற்று You can receive the amazing grace of God இந்த உலகத்தில் வாழ்ந்து and leave this world. அதன் பின் பரலோகத்தில் தேவனோடு நித்தியமாக வாழ்வீர்கள். And you get to enter heaven and live forever with the Lord. அதிக நேரம் போய்விட்டது. A lot of time has passed. நாளை இன்னொரு பகுதி இருக்கிறது. We have one more session tomorrow morning. இந்த கருத்தரங்கு மூலமாக Through this conference, everyone. நாம் அனைவரும் Help that may all of us. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். That all of our sins have been forgiven. உங்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றால் Not sure. அருகாமையில் இருக்கும் போதகரிடத்தில் கேளுங்கள்.
Go ahead and ask the pastors around. துரதிர்ஷ்டவசமாக Unfortunately, இன்றைக்கு பல சபைகளில் there are many churches today. இந்த சத்தியத்தை அதிகமாக தெரியாமல் They don't know this. 50 வருடத்துக்கு மேலாக சபைக்கு போனாலும் Even though they go to church for 50, 60 years, பல பேர் பாவிகள் என்றே கூறுகிறார்கள். say that they're sinners. நாம் பாவிகள் இல்லை. We are not sinners. நாம் பாவிகளாக இருந்தாலும் Though we have sinned, இயேசு அனைத்தையும் கழுவி இருக்கிறார். Jesus has washed them, சிலுவையில் ரத்தம் சிந்தின மூலமாக shedding his blood at the cross. நாம் ஜெபிப்போம். Let us pray. தேவனே உமக்கு நன்றி. Our Father God, we thank you எங்களுடைய அசுத்தமான பாவங்களுக்காக for our filthy and dirty sin. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீர்கள். You were crucified, நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள். and he was punished, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி and shed his blood, எங்களை சுத்தமாக்கி இருக்கிறீர்கள். has made us clean. இப்போது நாங்கள் பாவிகள் இல்லை. Now we are not sinners. பரலோகத்தில் நாங்கள் வாழ்வதை குறித்து நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம். Think of how we will live in heaven. அனைவரும் இந்த சுவிசேஷத்தை பெற்று May all of us receive the எங்களை பாவிகளாக்காமல் எங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக உமக்கு நன்றி. thanks to the Lord who did not make us sinners but washed away our sins. We thank you, Lord. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். In the name of Jesus we pray. ஆமென். Amen. அனைவருக்கும் நன்றி. Thank you, everyone.